வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் வந்து இந்த வாரம் மார்க்கெட் எப்படி இருந்தது, ஸோ அடுத்த வாரம் மார்க்கெட் எப்படி இருக்கும், மார்க்கெட்டுடைய நிலை என்ன, அதாவது தற்போதைய நிலை, மார்க்கெட்டுடைய வந்து ஏற்றத்தில் இருக்க அடுத்த வாரத்தில் ஏற்றத்தில் இருக்குமா, ஸோ வந்து அந்த மாதிரியான அனாலிசிஸ். 2 பட்டாசு லிஸ்ட்னு சொல்லி நம்ம வந்து புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கோம். லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் கேட்டதுக்காக வாரத்துக்கு 2 இல்லை 2 வாரத்துக்கு 2 பங்குகள் அப்படின்னு என்கிட்ட நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பங்குகளை உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ இதை வந்து நீங்கள் வாங்குங்க அப்படின்ற ஒரு ரெக்கமெண்டேஷன்லாம் கிடையாது. ஸோ ஆல்ரெடி என்கிட்ட லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கான பங்குகள் இருக்குது. நான் என்ன பங்கு வாங்கி வச்சுருக்கேன், அந்த பங்கோட லிஸ்ட்டு நான் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். ஸோ இதுதான் இந்த வீடியோவில் நம்ம இதுதான் பார்க்க போகிறோம். மார்க்கெட் நடந்து முடிஞ்ச மார்க்கெட் வெள்ளிக்கிழமை மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட மீட் வந்து முடிஞ்சது. ஸோ அதில் வந்து ரேட் கட் கொடுத்துருந்தாங்க 0.25. ஸோ அதில் வந்து சஞ்சய் மல்கோத்ரா கொடுத்த அந்த ஆர்பிஐ கவர்னர் கொடுத்த பிறகு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவ் பயஸ்க்கு திரும்பின மாதிரி திரும்பி இருக்கு. ஆனால் மார்க்கெட் பாசிட்டிவ் பயஸ்க்கு திரும்பி இருக்கா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக இல்லை. நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியை வந்து பார்க்கும்போது 152 புள்ளிகள் ஏறி இருக்கே தவிர நெக்ஸ்ட் நிஃப்டி வெறும் 150 புள்ளிகள் தான் ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட வந்து நிஃப்டி 150 புள்ளிகள் ஏறி இருந்தது அப்படின்னா நெக்ஸ்ட் நிஃப்டி கிட்டத்தட்ட ஒரு 350 புள்ளிகள் ஏறி இருக்கணும். ஸோ 350 புள்ளிகள் நம்ம வந்து மார்க்கெட் போகவே இல்லை. அதே ஒரு பேங்க் நிஃப்டி 458 புள்ளிகள் போயிருக்கு. அன்றைக்கி மார்க்கெட் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பங்குகள் தான் அங்கே அந்த இதை வந்து நம்ம ட்ரெண்டை வந்து மேலே கொண்டு போயிருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஸோ நம்ம செக்டர் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி எந்த மார்க்கெட்டோட ரேட் கட்டுக்கு பிறகு எஸ்பிஐ வங்கி 21 புள்ளிகள், HDFC வங்கி 20 புள்ளிகள், இன்ஃபோசிஸ், LNT, பஜாஜ் ஃபைனான்ஸ், ஐசிஐசிஐ பேங்க், மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஸோ இந்த ஒரு 6 நிறுவனம் எடுத்துக்கிட்டாலே ஒரு 100 புள்ளிகள் கிட்ட வரும். இந்த 100 புள்ளிகள் இந்த 6 நிறுவனங்கள் மட்டும்தான் வந்து ஈஸியாக இருக்குது. நிஃப்டியில் இருக்க 50 பங்குகளை கான்ட்ரிபியூட் பண்ண பெரிய லெவலில் கான்ட்ரிபியூட் பண்ணால் மட்டும்தான் நிஃப்டியில் வந்து பூஸ்ட் இருக்கும். நிஃப்டியில் பூஸ்ட் இருந்ததுன்னா மிட் கேப் நிஃப்டிலையும் வந்து நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி மிட் கேப் நிஃப்டிலையும் கொஞ்சம் பூஸ்ட் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம கண்டினியூஸாக நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா ஏதாவது ஒரு 4 பங்குகள் 5 பங்குகள் ஏதாவது ஒரு துறையை சேர்ந்த பங்குகள். ஸோ இப்போ கடந்த ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி பார்த்தோன்னா PSU வங்கிகளாக ஏறி இருந்தது. இதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இப்போ நேற்று வந்து இந்த ரேட் கொடுத்த பிறகு வந்து தனியார் துறை வங்கிகளான HDFC, இன்ஃபோசிஸ் ஏறி இருக்குது. அதே மாதிரி டெக் துறை பங்குகள், அதாவது நம்மளுடைய ரூபாய் வீழ்ச்சிக்கான இது கண்டினியூஸாக நம்மளுடைய டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் வந்து கண்டினியூஸான வீழ்ச்சியில் இருக்குது. 90 ரூபாய்க்கு கீழே வந்துச்சு. ஸோ அதனால் வந்து கண்டினியூஸாக வந்து டெக் துறை பங்குகள் ஏறிக்கிட்டு அதில் வந்து இன்ஃபோசிஸ், LNT, இன்ஃபோசிஸ், TCS அன்றைக்கி ஏறி இருந்தது. ஸோ அந்த இதெல்லாம் இதை வச்சு தான் வந்து மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்குது. இது பெரிய லெவலில் மூவ்மெண்ட் இருக்கா அப்படின்னு பார்த்தா இது வந்து ஒரு 2 நாள் வந்து மூவ்மெண்ட் 150 புள்ளிகள் 100 புள்ளி ஏறுது. திரும்ப அடுத்து பார்த்தீங்கன்னா 150 புள்ளி ஏறினதுக்கு திரும்ப ஒரு 300 புள்ளிகள் வந்து திரும்ப கவுத்து விட்டுறது. ஸோ இதில் நெக்ஸ்ட் நிஃப்டியில் பார்த்தோம் அப்படின்னா அன்றைக்கி ஹை வந்து 68,764, லோ வந்து 68,131, கிட்டத்தட்ட 149 புள்ளிகள் மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஆனால் நிஃப்டியோடைய ஏற்றத்துக்கு நெக்ஸ்ட் நிஃப்டி நல்ல ஒரு ஏற்றம் இருந்தது அப்படின்னா 150 புள்ளிகள் ஏற்றம் இருந்திருக்கணும். அது நடக்கலை. அதுக்கு பிறகு ஏன் நான் மார்க்கெட் வீக் அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். அட்வான்ஸ் வந்து 1331 பங்குகள் தான் அட்வான்ஸ், 1760. ஸோ இது வந்து அதிகமாக இருக்குது. இது ஒரு இது. அதுமாதிரி அப்பர் சர்க்கியூட் லோவர் சர்க்கியூட் பார்த்தா நேற்று வந்து அந்த இது வந்து லைட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு முதல் வியாழன் புதன் ட்ரேட் நடந்ததெல்லாம் வந்து அப்பர் சர்க்கியூட் கம்மியாக இருந்தது, லோவர் சர்க்கியூட் அதிகமாக இருந்தது. இன்றைக்கி வந்து இது குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி இங்கே நம்ம 50 ஹையும் 50 லோ எடுத்துக்கிட்டோம்னா இது வந்து 4 மடங்கு அதிகமாக 4-5 மடங்கு அதிகமாக இருக்குது. ஸோ 250 பங்குகள் 50 லோவை தொட்டுருக்கு. 52 பங்குகள் மட்டும் 30 ஹையை வந்து கிட்டத்தட்ட டச் பண்ணிருக்கு. இது வந்து அப்படியே வந்து மார்க்கெட்டை தலைகளை திருப்பி போகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நிலைமை இருந்தாலே மார்க்கெட் வீக் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். இப்படி ஹை லோ வந்து பார்த்தோம்னா 240 புள்ளி பங்குகள் இருக்குது. 52 வர ஹை பார்த்தா 36 பங்கு. அதே BSE சென்செக்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டாலும் அன்றைக்கி வந்து பார்த்தோம்னா 571 புள்ளிகள் ஏறி இருந்தது, ஏற்றம் இருந்தது. அதுலேயுமே அட்வான்ஸ் பார்த்தீங்கன்னா 1740 பங்குகள் அட்வான்ஸ், 2423 பங்குகள் வந்து டிக்ளைன். ஸோ இது வந்து மார்க்கெட் அப்படியே இங்கேயும் பார்த்தீங்கன்னா 91 பங்குகள் வந்து ஹையாக இருந்து 304 பங்குகள் லோ. ஸோ இது வந்து மார்க்கெட் வந்து நமக்கு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் நான் வீக்காக தான் இருக்கேன் அப்படின்றத நமக்கு ஒரு இண்டிகேஷன் கொடுக்குது. ஸோ அடுத்து வர நாட்களாக மார்க்கெட் வந்து நமக்கு என்ன நமக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அப்படின்னா நிஃப்டி மட்டும் ஏறினா போதாது. நமக்கு வந்து நெக்ஸ்ட் நிஃப்டியும் கண்டிப்பாக கண்டினியூஸாக நெக்ஸ்ட் நிஃப்டி கண்டிப்பாக ஏறி ஆகணும். நெக்ஸ்ட் நிஃப்டி ஏறினா மட்டுமே நம்மக்கிட்ட இருக்கிற பெரும்பாலான மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் நம்மகிட்ட நிறைய பேர்கிட்ட இருக்குது. ஸோ அதில் வந்து ஒரு ஏற்றம் இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய லெவலில் ஏற்றம் இருந்தால் மட்டும்தான் நடக்கும். இப்போ நெக்ஸ்ட் நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு பிரேக் த்ரூ கொடுக்குற 71,000 தாண்டினா மட்டும்தான் ஸோ நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வந்து நம்மகிட்ட இருக்க ஸ்டாக்ஸ் எல்லாம் ஏற்றம் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
இப்போ நம்ம நெக்ஸ்ட் நிஃப்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ ஹை பார்த்தோம் அப்படின்னா, ஹைக்கும் வந்து கடந்த வருஷம் ஹை பார்த்தோம் அப்படின்னா 77,900 கிட்ட ஹை போயிருந்தது. ஸோ இப்போ வந்து நம்ம ட்ரேட் ஆகிற பாயிண்ட்டுகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 52 வரும் ஹைக்கும் இதுக்கும் நம்ம ட்ரேட் பண்ணோம் 9,000 புள்ளிகள் கிட்டத்தட்ட டிஃப்ரெண்ட் இருக்குது. இதில் வந்து இன்னொரு 3,000 புள்ளிகள் கடந்தால் மட்டுமே மிட் கேப் அண்ட் ஸ்மால் கேப் பங்குகள் நம்மக்கிட்ட இருக்கிற பங்குகள் நான் அந்த ஆல்ரெடி ரொம்ப வந்து விலை கம்மியாக இருக்கிறதுனால ஓரளவு வந்து அட்ஜஸ்ட் ஆகி நம்மகிட்ட அந்த லாபத்துக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ வந்து சமீபத்தில் மார்ச் மாதத்துக்கு பிறகு வாங்கியிருந்தவங்கள்ட்ட ஓரளவு வந்து மிட் கேப் ஸ்மால் கேப்கள் வந்து லாபத்தில் இருக்கும். ஆல்ரெடி பழைய அந்த போன வருஷம் அக்டோபர் செப்டம்பரில் வாங்கினதில் கண்டிப்பாக வந்து இந்த இது வந்து கிட்டத்தட்ட ஒரு எல்லாருக்கிட்டே போர்ட்ஃபோலியோலும் 20லேருந்து 40, 50, 60 சில பங்குகள் 60%, 70% வரைக்கும் கூட இறங்கியிருக்கு. நீங்கள் அதில் ஒரு சில பங்குகள் எங்கிட்டையும் இருக்குது, 70% இறங்கிய பங்குகள் எங்கிட்டையும் இருக்குது. நல்ல கம்பெனி பங்குகள் நாம் விற்கிறதுக்கு மனசு இல்லை, அதுக்கு அதனால வச்சு தான் இருக்கணும். அதுக்காக மார்க்கெட் இறங்கிச்சுன்னு சொல்லி பயந்து போய் விற்றோம் அப்படின்னா நம்ம லாஸ் புக் பண்ணுவோம். அதனால் வந்து நான் என்கிட்ட இருக்கிற எல்லாமே தரமான பங்குகள் ஓரளவுக்கு நம்ம வச்சுருக்கிறது எல்லாமே. அதனால் வந்து பயந்து போய் விற்க வேண்டிய அவசியம் கிடையாது. மார்க்கெட் ஏறிச்சுன்னா மேலே வந்துடும், ஸ்மால் கேப் ஆகட்டும் மிட் கேப் ஆகட்டும். அதனால் பயம்லாம் வச்சுருக்க ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே மாதிரி நிஃப்டி பார்த்தோம் அப்படின்னா மந்த்லி சார்ட் வைஸ் ஒரு பிரேக் டவுன் கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து இந்த வாரம் வந்து ஒரு மார்க்கெட் வந்து பாசிட்டிவ் ட்ரெண்ட் ஆஃப் பயஸில் வந்து ட்ரேட் ஆக ஆரம்பிச்சது அப்படின்னா அடுத்த வாரத்துலேயே வந்து மார்க்கெட் வந்து ஓரளவு புல்லிஷாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போ லாஸ்ட் டைம் பார்த்தோம் அப்படின்னா 26,325 ஒரு லோ ஹை இருந்தது. அதை உடச்சிட்டு மேலே போய் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா அடுத்த வாரத்தில் சஸ்டெயின் ஆச்சு அப்படின்னா 26,500 550 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ இதுதான் வந்து நிஃப்டியோட நிலை. ஆனால் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் வீக்காக தான் இருக்குது. மார்க்கெட்டை நம்ம பார்த்து தான் அணுகணும். மேலே போய் 26,200 220க்கு மேலே வந்து ஒரு 2 நாள் ட்ரேட் ஆகணும். அது மாதிரி 26,320க்கு மேலே போய் 2-3 நாள் ட்ரேட் ஆச்சுன்னா அதுக்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லைன்னா கீழ்நிலையான இந்த 26,000க்கு கீழே வந்ததுன்னா 25,500 கூட பாசிபிள் மார்க்கெட் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுவும் வருது. ஏன்னா மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வீக்காக தான் இருக்குது. அடுத்த வாரத்தில் பார்த்தோம் அப்படின்னா ஃபெட்டோட மீட்டிங் இருக்குது. ஸோ 10ஆம் தேதி அன்றைக்கி நினைக்கிறேன், புதன்கிழமை அன்றைக்கி மார்க்கெட் டைம் இதில் அன்றைக்கி வந்து அவங்களுக்கு அமெரிக்கன் இதில் வந்து 0.25 பேசிஸ் வந்து கண்டிப்பாக குறைப்பாங்கன்னு நினைக்கிறேன். அன்றைக்கி வந்து ஒரு அடுத்த நாள் மார்க்கெட் நமக்கு வந்து பாசிட்டிவாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அடுத்து வந்து நம்ம பட்டாசு லிஸ்ட்டில் 2 பங்குகள் சொன்னேன். அதில் முதல் பங்கு இப்போ பார்க்கலாம், அடுத்த ஒரு பங்கு அடுத்த ஒரு கொஞ்சம் சின்ன பார்க்கலாம். முதல் பங்கு பேர் வந்து மார்க்சன் ஃபார்மா அப்படின்ற ஒரு ஃபார்மா கம்பெனியை சேர்ந்த பங்கு. இந்த பங்கு பார்த்தோம் அப்படின்னா இப்போ என்கிட்ட ஆல்ரெடி இருக்குது. நான் வந்து 240 250 கொடுத்து வாங்கியிருக்கேன். இப்போ வந்து நல்ல லோ ப்ரைஸாக கிடைக்குது. ப்ரொமோட்டர்ஸ் கிட்ட கிட்டத்தட்ட 43% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்ட ஆல்ரெடி நிறையவே இருந்தது. இப்போ வந்து கண்டினியூஸாக செல்லிங்கில் எஃப்ஐஎஸோட ஸ்டேக் குறைஞ்சிருக்கு. டிஎஸோட ஸ்டேக் கிட்டத்தட்ட ஒரு 2% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பப்ளிக்கிட்ட ஒரு 33% இருக்குது. அதே பேலன்ஸ் ஷீட் நல்லா பேலன்ஸ் ஷீட் மெயின்டைன் பண்ணுறாங்க. ரிசர்வில் வந்து கேஷ் மட்டும் கிட்டத்தட்ட 2,643 கோடி வச்சுருக்காங்க. கடன் பார்த்தீங்கன்னா 332 கோடி தான். ஸோ இது பெரிய லெவலில் கேஷ் ரிசர்வ் உள்ள ஒரு கம்பெனியாக தெரியுது நமக்கு. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தோம் 8,337 கோடி. ஸ்டாக்கோட போய் 23.7, ஆர்ஓசி 20, ஆர்ஓஇ வந்து 16.8 இருக்குது. ப்ரைஸ் டு ஏர்னிங் 23.7, டெப்ட் டு ஈக்விட்டி 0.12 இருக்குது. அதே மாதிரி சேல்ஸ் க்ரோத் 18.2 இருக்குது. ஸோ இது வந்து ஃபீஸ் வேல்யூ ₹1. ஓகேவா? அதுக்கடுத்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம் அப்படின்னா சேல்ஸ் கண்டினியூஸான ஒரு ஏற்றத்தில் இருக்குது. கடந்த மார்ச் 2024 2,177 கோடி ரூபா காமிச்சிருந்தது. 2025 2,623 கோடி காமிச்சிருக்காங்க. அது மாதிரி 2024 ப்ராஃபிட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னா 315 கோடி. அதே மாதிரி மார்ச் மாதம் நெட் ப்ராஃபிட்டில் பார்த்தோம் அப்படின்னா 383 கோடி ரூபா வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம பார்த்த முதல் நிறுவனம். ஸோ நம்ம வந்து அதை இதுலேயும் பார்த்துடலாம். ஸோ இப்போ வந்து நம்ம இது வந்து மார்க்சன் ஃபார்மாவோட சார்ட் இது. ஸோ நான் வீக்லி சார்ட்டை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஓகே. ஸோ இந்த சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா டிசம்பர் 24 358 ரூபா இருந்த பங்கு கிட்டத்தட்ட பாதி ரேட்டுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ 190 ரூபா வந்திருக்கு அப்படின்னா பாதி ரேட்டுக்கு வந்திருக்கு 180 ரூபா. 40% மேலே கரெக்ஷன் ஆகி வந்திருக்கு. ஸோ இங்கே வந்து நல்ல ஒரு பாட்டம் பாருங்கள். ஜூலை 2024 இருந்த விலை 162 ரூபா இருந்திருக்கு. ஸோ இப்போ அந்த விலைக்கு நம்ம கிட்டத்தட்ட வந்துட்டு திரும்ப வந்து கொஞ்சம் ரிவர்சல் கொடுத்து மேலே ஏறதுக்கான இது பண்ணியிருக்கு. ஸோ இங்கேருந்து ஏறிச்சு அப்படின்னா ஒரு முதல் டார்கெட்டோ 266 ஒரு வருஷ காலத்தில் இந்த பங்கு கிட்டத்தட்ட இதனுடைய ஹால் டைம் உடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாங் டைமுக்கு நல்ல பங்கு என்கிட்ட நல்ல ஃபார்மா துறை சேர்ந்து நல்ல பங்கு கூட லாங் டைமுக்கு யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த பங்கு இருக்குது. நீங்கள் இதை வந்து வாங்குங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது.
உங்கள் இதை நீங்கள் எதாவது இந்த பங்குகள் வாங்கினா யாரோ செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிட்ட கேட்டுட்டு நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து எங்கிட்ட இருக்கிற பங்கு நீங்கள் கேட்டதுக்காக இந்த பங்கு உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அடுத்து இன்னொரு பங்கு நான் சொல்கிறேன். 2 பங்குகள் சொல்கிறேன்னு சொன்னேன் இல்லையா? ஸோ அடுத்து வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸோ இண்டிகோ ஏர்லைன்ஸ். ஸோ இந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கண்டினியூஸாக அவனோட ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து கேன்சல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதனோட சிஇஓ இதெல்லாம் வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து அவங்கள்ட்ட நிறையா வந்து கேள்வி கேட்டுருக்காங்க. அதிகமான ஃப்ளைட்ஸ் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. கடந்த ஒரு வாரமாகவே இண்டிகோ ஏர்லைன்ஸ் நிறைய பிரச்சனைகள் ஓடிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. இது அதனுடைய பங்கு ஏதாவது வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்து வச்சுருங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதேமாதிரி கெய்ன்ஸ் போன முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா கெய்ன்ஸில் ஒரு பெரிய வீழ்ச்சி இருந்தது. 14% கிட்ட 13% கிட்ட வந்து அந்த பங்கு இறங்கி இருந்தது. அதே மாதிரி அந்த பங்கோட நேற்று இல்லை முன்னாடி கண்டினியூஸாக ஒரு ஃபால் இருந்துகிட்டே இருக்குது அந்த பங்கில். 2 நாள் முன்னாடி பார்த்தோம் அப்படின்னா டிசம்பர் 2ஆம் தேதி 3ஆம் தேதி கூட பார்த்தோம் அப்படின்னா எல்லா தரவு நிறுவனங்களும் நோம்புரா அது மாதிரி நல்ல தரவு நிறுவனங்கள்லாம் வந்து அதுக்கு ஒரு ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி கம்மியாக இருக்குது. எல்லாமே இந்த பங்கு வந்து 7,000 ரூபாய்க்கு மேலே போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 4-5 தரவு நிறுவனங்கள் வந்து கெய்ன்ஸுக்கு வந்து ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்தது அப்படின்னா 4ஆம் தேதி 5ஆம் தேதி போல் இவங்க வந்து கோட்டக் ஈக்விட்டிஸ், அதாவது அவங்க இந்த கம்பெனி வந்து கோட்டக் ஈக்விட்டிஸ் இருக்காங்களே, அவங்க வந்து கெய்ன்ஸ் கிட்ட ஒரு கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்டில் சில தவறுகள் இருக்குது அப்படின்னு அந்த கேள்விகள் எழுப்பியிருக்காங்க. என்ன தவறுகள் அப்படின்னா, அவங்க துணை நிறுவனம் ஒன்று புதுசாக வந்து வாங்கியிருக்காங்க. இஸ்கிராமிகோ அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி. அந்த துணை நிறுவனத்தை வாங்கியிருக்காங்க. 150 கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காங்க. அந்த துணை நிறுவனத்தோட நீங்கள் வாங்கினது, அந்த துணை நிறுவனம் கொடுக்க வேண்டிய, அதாவது அவங்க கொடுக்க வேண்டியது, அதை வெளியிலேருந்து வர வேண்டிய பணம், நீங்கள் கொடுக்க வேண்டிய பணம், இதெல்லாம் வந்து கணக்கில் நீங்கள் வந்து சரியாகவே காட்டலை அப்படின்னு சொல்லி அவங்க கோட்டக்கு வங்கி இவங்ககிட்ட கேள்வி எழுப்பியிருக்காங்க. இந்த கேள்வி எழுப்புனதுக்கு அவங்கள வந்து அதாவது கெய்ன்ஸ் சார்பிலையும் வந்து பதில் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இது நாங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் சில தவறுகள் இருக்குது, நாங்கள் வந்து அடுத்த Q3 இதில் வந்து நாங்கள் வந்து சரி பண்ணி காட்டுறோம் அப்படின்னு அவங்களும் வந்து இது பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த தவறுகள் நாங்கள் சரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சில தவறுகள் விட்டுருக்குன்றது உண்மை தான், நாங்கள் இல்லைன்னு சொல்லலை. அதை வந்து Q3 ரிசல்ட்டில் வந்து நாங்கள் இது பண்ணியிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு காரணத்துக்காக அடிச்சு சோசி 13% இறங்கியிருக்காங்க. அது இல்லாமல் கண்டினியூஷனாக ஃபால் ஆல்ரெடி அந்த பங்கில் இருந்தது. இது அதே மாதிரி நம்ம இன்னொரு நியூஸ் என்ன அப்படின்னா, ஐசிஐசிஐ புரூடென்ஷியலோட IPO வந்து நமக்கு வந்து அடுத்த சில நாட்களில் வரப்போகுது. 10ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதியிலேருந்து பார்த்தேன். ஒரு நிமிஷம் அதையும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. அதேமாதிரி யூஎஸோட ட்ரேட் டீல் நம்ம வர 10ஆம் தேதி நடக்க போகிறதா பேச்சு வருது. ஸோ அது நீங்கள் வச்சுக்கோங்க. யூஎஸோட ட்ரேட் டீல் எப்போ சைன் ஆனாலும் நமக்கு மார்க்கெட் வந்து ஒரு பூஸ்ட் கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஐசிஐசிஐ புரூடென்ஷியலோட இது வந்து பார்த்தோம்னா 12ஆம் தேதியிலேருந்து 16ஆம் தேதி வருது. 10,200 கோடி 10,000 கோடிக்கு மேலே வராங்க. இது வந்து பார்த்தோம் முழுக்க ஆஃபர் ஃபார் சேல். ஸோ இது வந்து புதுசாக வந்து இல்லை, ஆல்ரெடி இருக்கிற பங்குகளை விற்கிறாங்க. இப்போ இந்த பங்குகளை விற்கிறதுனால மார்க்கெட்டில் இருக்கிற பைசா தான் கரையும். மார்க்கெட்டில் இருந்த ஆல்ரெடி இருக்கிற பங்குகளை விற்று தான் இந்த முதலீடுகள் போகும். இந்த 10,000 கோடி வந்து திரும்ப புதுசாக மார்க்கெட்டுக்குள்ள வரப்போகிறது கிடையாது. ஆல்ரெடி போட்ட முதலீடு அவங்க வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ அதனால் அந்த பணமும் வந்து மார்க்கெட்டுக்குள்ள வரப்போகிற பங்கு கிடையாது. கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து LG, டாடா கேபிட்டல் இது எல்லாமே வந்து ஆல்ரெடி ஆஃபர் ஃபார் சேலில் தான் வந்தது. அதனால தான் மார்க்கெட் வந்து பெரிய இறக்கத்தையும் வந்து சந்திச்சது நம்ம பார்க்க முடிஞ்சது. பட்டாஸில் 2 பங்குகள் சொல்லியிருந்தேன். அது முதல் பங்கு வந்து மார்சன் ஃபார்மா ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது வந்து இரண்டாவது நிறுவன பங்கு என்ன அப்படின்னா, நம்மளோட இப்போ அதாவது இந்தியாவுக்கு என்ன தேவை அப்படின்னா ரேர் எலிமெண்ட்ஸ் தேவை. அதுக்கு வந்து இந்தியா வந்து பல முன்னெடுப்புகள் எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ வந்து நமக்கு வந்து இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் வந்து சைனா கிட்ட வந்து நிறைய வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கோம். அமெரிக்கா போன்ற பெரிய நாடுகள் எல்லாமே கிட்டத்தட்ட வந்து இந்த ரேர் எலிமெண்ட்ஸை சைனா கிட்ட இருந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து நம்மளே வந்து நம்மகிட்ட இருக்கிற சோர்ஸை வச்சு கிட்டத்தட்ட இந்த ரேர் எலிமெண்ட்ஸ் நம்மளே வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவோம் அப்படின்ற நிலைமைக்கு இந்தியா வந்து தள்ளப்பட்டிருக்கு. அதனால் வந்து இந்தியா வந்து இதுக்கான சோர்ஸஸ் வந்து என்னெல்லாம் பண்ணணுமோ அதுக்கு வந்து முன்னெடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இதுக்கு வந்து நிறைய சப்சிடி இதெல்லாம் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ கூட 200 கோடி ரூபா வந்து இந்த ரேர் எலிமெண்ட்ஸ்க்கு ஒதுக்கி இருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம் நம்ம. ஸோ அதனால் வந்து இந்த பங்கு வந்து கவனிக்கப்படலாம். அடுத்து குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் அப்படின்ற ஒரு நிறுவனம். இந்த நிறுவனம் ஸோ இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் வந்து 74% கண்டினியூஸாக இருக்குது. எஃப்ஐ ஸ்டார் ஆல்ரெடி ஸ்டேக் இருந்திருக்கு. இப்போ 4% இருந்த பங்கு இதை வந்து கண்டினியூஸாக இந்த எஃப்ஐஸோட செல்லிங் இருக்கு இல்லையா, அதை வந்து இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செல்லிங் இருந்திருக்கு. திரும்ப வந்து அவங்க பைக்கில் வந்திருக்காங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். ஜூன் 25 குவார்ட்டரில் வந்து 2.25% வச்சிருக்காங்க. செப்டம்பர் 25ல 3.32% வச்சிருக்காங்க. டேஸ் கிட்ட அந்த பங்கு குறைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம் பப்ளிக்கிட்ட அந்த பங்கு வந்து 20% இல்லை 22% கிட்ட இந்த மெயின்டைன் ஆகிட்டு இருக்கு. இந்த கேபிட்டல் பார்த்தோம் அப்படின்னா மிட் கேப் துறை சார்ந்த பங்கு. மிட் கேப்பில் ஸ்மால் கேப் தான் வரும். 16,358 கோடி.
ஸ்டாக்கோட பி 25, ப்ரைஸ் டு ஏர்னிங் 25, டெப்ட் ஈக்விட்டி பார்த்தோம் 0.04 இருக்குது, இண்டஸ்ட்ரி பி 19.2 இருக்குது. அதே மாதிரி இப்போ புக் ஃபேஸ் வேல்யூ ₹2 இருக்குது, ப்ரொமோட்டர் ரேட்டிங் 74%, புக் வேல்யூ 211 இருக்குது. ஸோ அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தோம். கண்டினியூஸான சேல்ஸில் வந்து 2023 3,498 கோடி இருந்திருக்கு. அது வந்து அடுத்த வருஷம் 2024 2025 காலகட்டத்தில் குறைஞ்சி இருக்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட ஒரு 1000 கோடி ரூபா வந்து 2023-24 டிஃபரன்ஷியல் இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட்லையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 கோடி டிஃபரன்ஷியல் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னா அந்த 1000 கோடியை வந்து இப்போ வந்து ஒரு 400 கோடி இன்க்ரீஸ் பண்ணி 2851 கோடியை காமிச்சிருக்காங்க. இதில் வந்து 681 கோடி ரூபா ப்ராஃபிட் பண்ணிடுறத காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரிசர்வில் வந்து கேஷ் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட கண்டினியூஸான ஒரு கையிருப்பு வச்சுருக்காங்க. ஒரு 6,650 கோடி ரூபா கையிருப்பு இருக்குது. கடன் பார்த்தோம் அப்படின்னா 278 கோடி ரூபா கடன் வச்சுருக்காங்க. ஸோ பெரிய அளவில் கடன் வந்து இந்த நிறுவனம் வந்து கையில் இல்லை. இப்போ திரும்ப வந்து சின்னதாக இருக்குது. இந்த கடன் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்காதுன்னு தோணுது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நிறுவனத்துக்கு. என்கிட்ட இந்த இது வந்து பங்கு ஆல்ரெடி இருக்குது. ஸோ அதனால் இதை பார்த்துக்கலாம். ஸோ என்கிட்ட இருக்கிற பங்கோட ரேட் வந்து 345 ரூபா வந்து ஆவரேஜ் பண்ணியிருக்கேன். ஸோ ஆல்ரெடி வந்து நான் வந்து கடந்த அக்டோபர்லேயோ அந்த டைமில் நான் வாங்கின பங்கு. ஸோ இங்கே அந்த டைமில் வாங்கினதுனால 345 340 ரூபா ஆவரேஜ் ப்ரைஸ் இருந்தது. ஸோ அதுக்கப்புறம் நான் வாங்கின பிறகு வந்து மார்க்கெட் விழுந்ததில் 240 ரூபா வரைக்கும் அந்த பங்கு வந்து நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு நிமிஷம் காட்டுறேன். ஸோ இந்த பங்கோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த பாட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் 230 ரூபாய்க்கு வந்திருக்கு. வந்துட்டு திரும்ப வந்து ஒரு ஏற்றம் பார்த்தீங்கன்னா 650 ரூபா வரைக்கும் ஹை போயிருக்கு. இப்போ கடந்த ஒரு 3 மாதமாக வந்து இறங்கி இருக்கிறதுனால பார்க்க முடியுது. இப்போ வந்து 514 ரூபா 515 ட்ரேட் ஆகுது. இப்போ நல்ல நிறுவனத்தோட பங்கு, வருங்காலத்தில் ஃபியூச்சர் இருக்குது இந்த பங்குக்கு. வாட்ச் லிஸ்ட்டில் போட்டு வைங்க, இன்னும் விலை கம்மியாக கிடைச்சாலும் வாங்கலாம். அதே மாதிரி இந்த பங்கு வந்து உங்களோட செபி அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு வாங்குறதா வாங்கிக்கோங்க. நல்ல நிறுவன பங்கு. ஸோ இனிமேட்டு அதாவது நம்மளுடைய ரேர் எலமெண்ட்ஸ்னு சொல்லி வரும்போது இந்த நிறுவனத்துக்கான முக்கியத்துவம் நிறையா இருக்கும். அதனால் வந்து இந்த பங்கு நம்ம கவனிக்கலாம். ஒரு ஃபார்மா துறை பங்கு மார்க்சன் ஃபார்மா, ரெண்டாவது நம்ம ஜிஎம்டிசி குஜராத் மினரல் டெவலப்மெண்ட் கார்பரேஷன், இந்த 2 பங்கு நம்ம வந்து என்கிட்ட இருக்கிற பங்கு நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ இதுதான் வந்து என்னுடைய பட்டாஸ் லிஸ்ட்டில் என்னென்ன இருக்கோ அது அடுத்தடுத்து வர வீடியோக்களில் ஒரு வீடியோலையும் ஒரு 2 பங்கில் ஒரு பங்கு நான் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் கேட்டதுக்காக நான் கண்டிப்பாக அடுத்தடுத்த வீடியோக்களை நான் போடுறேன். ஸோ இது வந்து வாங்கி விற்கிறதுக்கான இது கிடையாது. லாங் டைம் இன்வெஸ்டிங்கான ஒரு ப்ராஸ்பெக்ட் எடுக்கிறவங்களுக்கு இந்த பங்குகள் யூஸ் ஆகும் கண்டிப்பாக. சரி, ஓகே. அதே மாதிரி நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. யாராவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நம்ம சேனலை பற்றி சொல்லி அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். நம்மளுடைய இதை வந்து ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி நம்மளுடைய வாட்ஸ்அப் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டெலிகிராம் லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஜாயின் பண்ணிக்கோ. முக்கியமான நியூஸஸ் ஃபுல்லாகவே அதில் இருக்கும். அதுமாதிரி காலைல மார்க்கெட் ஓப்பனிங் எப்படி இருக்கும் அப்படின்றதுல நியூஸஸ்லாம் அதில் இருக்கும். ஜாயின் பண்ணிக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. தேங்க்யூ.